ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். டாப்சிக் ரொமான்ஸ் பார்ட் 7 போன பாட்டதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வான் அப்படியே, அதாவது தேங் வந்து வானுக்காக ஒரு பெரிய வீட்டையே கட்டியிருப்பான். அது வானுக்காண்டி தான். அதில் வானோட நேம் போலாம் அழகாக செதுக்கி வச்சுருப்பான். வான் அதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிருப்பா. ஸோ அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கண்டினியூ டு த பார்ட் 7. ஸோ அப்படியே தேங் வந்து வானோட கையை பிடிக்கும் போது அவள் தட்டி விட்டுட்டே இருக்கா. தேங் ஒரு கடத்தில் கோவம் வந்து, ஏய் இப்போ மட்டும் நீ என் கையை பிடிக்கலான்னு வச்சுக்கோயேன், இல்லை தூக்கிட்டு போயிடும் பார்த்துக்கோ. நான் உன் வலது கால் இந்த வீட்டில் நீ வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் உன்னை தூக்கிட்டு போய் ஏன் வலது காலை இந்த வீட்டில் வைக்க வச்சிடாத. வை. சரி அப்படின்ட்டு வானும் தேங்கோட கையை பிடிச்சிட்டு அவளோட வலது காலை எடுத்து வச்சு அந்த வீட்டுக்குள்ளே வரா. அந்த வீட்டு பக்கம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்குள்ளே வானோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அது வானுக்கே தெரியாமல் எடுத்தது போல். வான் அதெல்லாம் பார்க்குறா. பார்த்துட்டு, தேங் இதெல்லாம் என்ன இதெல்லாம் அப்படியே சர்ப்ரைசிங்காக இருக்கா? நான் தான் எல்லாம் நான் தான் உனக்காண்டி உனக்கே தெரியாமல் ரசித்து எடுத்த ஃபோட்டோ. இது எல்லாமே உனக்கே தெரியாமல் உன்னை நான் ஒரு வாட்டி ரசிச்சிருக்கேன். ஸோ மெமரியாக வேணும்ல, அதான் ஃபோட்டோ எடுத்தேன். அண்ட் வந்து 2 ஃபோட்டோ இருக்குல்ல, அதை நானே பெயிண்ட் பண்ணேன். நீயும் நான் இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. அது என் பிளட்டில் நான் பெயிண்ட் பண்ண பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறான். வானுக்கு அது கேட்டதும், நிஜமாவா? பின்ன நான் என்ன பொய்யாடி சொல்ல போகிறேன்? உன்கிட்ட போய் சொல்ல எனக்கு என்னடி கிடைக்க போகுது? உண்மையாகவே இது பிளட் பெயிண்டிங்கா? நீ தான் பண்ணியா? நான் தான் பண்ணேன். உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே இருக்குமா மனசில் நீ இருக்கும்போது பார்க்குற எல்லாமே எனக்கு அழகாக தான் தெரியுது. ஸோ இதுவும் அழகாக தான் இருக்கும். நல்லாவே பேசுகிற அப்படின்றா. தேங்க் புரியல, என்ன பேசுகிறேன்? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வான் அப்படியே எல்லா வீட்டையும் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சோஃபாவில் கொஞ்சம் டயர்டாக உட்காந்துருக்கா. ஏன்னா அவ்வளோ பெரிய வீட்டை சுற்றி பார்த்துருக்காப்புல. ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாகி சோஃபாவில் உட்காந்துட்டா. ஸோ தேங்கும், என்னடி உட்காந்துட்ட? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது, டயர்டாகவும் இருக்குது, அதான். ஓ, அந்த ப்ரொஃபஸர் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்ததை நினச்சி ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறியா என்ன? அப்போ வான் எதுவுமே சொல்லாமல் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டா. தான் எனக்கு புரியுது, சரி டிஸ்டர்பாக இருக்கா போல் அப்படின்ட்டு அவளை அப்படியே தூக்கி, அதுவும் எப்படி செஸ்ட்டுக்கு அவளை கையை விட்டு அவளை தூக்கிட்டு அப்படியே அவளோட, அதாவது அவரோட லேப்பில் உட்கார வச்சுட்டு, ஏன்னா இப்போமா டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது வான் இப்போ தான் டிஸ்டர்பாகவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு தேங்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வரலான்னு பார்த்தா தேங்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நான் நடக்கலையா என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் அன்றைக்கி நைட் நடந்ததுலாம் வாயின் வந்து போதையில் இருந்திருக்கும். அது அந்தளவுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ வானுக்கு வந்து அப்படியே ஒன்று ஒன்றா அன்றைக்கி நடந்ததெல்லாம் ஞாபகம் வர வானுக்கு அப்படியே ஒரு மாதிரி தேங்கோட ஃபேஸை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஷஷையாக ஆகுது. அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுறா, ஃபேஸ் ஹைட் பண்ணுறதுக்காண்டி தேங்க அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டா. அதுவும் லேப்பில் உட்காந்துருக்கா. அப்படியே கட்டி பிடிச்சதும் தேங்க் வந்து, ஐயோ எவ்வளோ நல்லாயிருக்கு. ஏய் என்னை கட்டி பிடிச்சிக்க, சரிடி என் ஃபேஸ் எங்கே இருக்குது பாட்டி, ஒரு செஸ்ட்டுக்கிட்டே இருக்குடி, நான் சும்மா இருக்க மாட்டேன், எங்கேயா கடிச்சு வச்சிட போகிறேன். ஒழுங்கு மரியாதை நீ எழுந்திரு, இல்லைனா என்கிட்ட அது எக்கு தப்பாக போயிடும். ஐயோ தயம், என்ன பண்ணுற நீ? நான் ஒரு இதில் வந்து பண்ணால் நீ என்ன? நானும் ஒரு இதில் என்னன்னாலும் பண்ணுவேன், நீ மட்டும்தான் பண்ணுவேன், எங்களுக்கு நான் பண்ண தெரியாதாக்கும். சரி விடு, இப்பெல்லாம் பேசாத அப்படின்ட்டு அப்படியே லேப்லேருந்து இறங்கலான்னு பார்த்தா அவன் விட மாட்டிக்கிறான். அப்படியே அவனை பிடிச்சி வச்சுட்டு, சரி இப்போ சொல்ல, டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறியா? ஃபீல் பண்ணுறேன். எப்படி, எந்த மாதிரி? நீ நினைக்கிற மாதிரி உன்கிட்ட ரொமான்டிக்காக நான் ஃபீல் பண்ணல. அவன் பண்ணதில் ஒரு மாதிரி மூட் அப்செட், அவ்வளோதான். ஒரு மாதிரி ஒரு வகையான பயம். இதுக்கடுத்து அந்த பயம் வரக்கூடாதுன்னு தோணுது. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி. ஓ, அப்போ என்கிட்ட நீ டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகலை? அந்த ஃபீல் உனக்கு வரலையா அப்படின்ட்டு பாட்டுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக பிடிக்க வாரிக்கு இப்போ தான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்லாம் ஆகுது. அப்படியே ஒரு லிப்ஸ்டிக் குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கா. தேங்கம், என்ன கிஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறான் வானும். ஏன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறா. தேங்க் சிரிப்பு வந்துடுச்சு. அப்படியே சிரிச்சிட்டு, கேட்டது புரியலையா? கிஸ் பண்ணுமான்னு கேட்டேன். கிஸ்ஸா பண்ணுமா? நான் பண்ணவா? நீ பண்ணுறியா? ஏய் என்னடி பைத்தியமா, ஏன்னா சொன்னதே திருப்பி சொல்லிகிட்ருக்க. பண்ணவா வேணாம்மா? இல்லை அது அது அது
என்ன அது இது நான் அது இது கேம் போறியா? ம்ஹ்ம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தேங்க்ஸ் சும்மா இல்லாமல் அப்படியே லிப்ஸை பிடிச்சி அப்படியே தடவை எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கண்ணெல்லாம் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டா அவளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி. ஆனால் தேங் வந்து சரி கிஸ் பண்ண தான் சொல்கிறா போல அப்படின்ட்டு அவளை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். பட் எனக்குமே அந்த கிஸ்லேருந்து வெளில வரதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அவளுக்கும் அந்த கிஸ்ஸெல்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவளும் அப்படியே கிஸ் பண்ணுறா. தேங்க் இதுதான் சாக்கு அப்படின்ட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலான்னு போகிறப்ப தான் உன்னோட மைண்டுக்கு கரெக்டாக ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, அந்த ப்ரொஃபஸர் வந்து ஒயின் கிட்ட தப்பா நடந்துக்கும்போது, அவ திருப்பி போய் பார்த்துருப்பா. தேங் வந்து இன்னொரு பொண்ணு கூட ஒரு மாதிரி அவனோட கிளையண்ட் கூடயே ஒரு மாதிரி அப்படி இப்படி இருந்திருப்பான்ல. ஸோ அத பார்த்துருப்பா இல்லையா? அது டக்குன்னு ஞாபகம் வந்து தேங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஒரு 2 ஸ்டெப் அப்படியே பேக் போய் நிக்கிறா. அவன லேப்லேருந்துலாம் எந்திரிச்சிட்டு, தேங்க் ஒரு செகண்ட் எதுவும் புரியல. அது மட்டும் இல்லாம கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அவ இப்படி பண்ணதுனால, தேங்க்கு சரியான கோவம். அது மட்டும் இல்லாம அவளோட ட்ரெஸ்ஸை தேங் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பா. பின்னாடி ஜிப்பை ரிமூவ் பண்ணும்போது வான் இப்படி தள்ளி விட்டதால அவள் பின்னாடி ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிப்பு வந்து தேங்கோட கையிலே தான் இருந்திருக்கும். வான் அப்படியே அவளோட பாடியெலாம் மறைச்சிட்டு இல்லை 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 வேணாம் இல்லை நீ என்கிட்ட வராத. ஏய் என்னடி நானும் நானும் பார்த்துட்டே இருக்கேன். இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தது, நல்லா தானே கிஸ் பண்ணேன், நல்லா தானே இருந்த. இப்போ என்ன திடீர்னு இருந்துச்சு வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு பின்னாடி போயிட்டுருக்க. நான் புருஷன் தானே அவங்க கூட இருந்தால் என்ன, இங்கே வா. இதுக்கு முன்னாடி நம்ம தொட்டதெல்லாம் பேசிகிட்ருக்கா. அன்றைக்கி நம்ம ஒன்றா தானே இருந்தோம், அதே மாதிரி இன்னைக்கு கொடுக்கலாம் வா. வேணாம் தேவ் ப்ளீஸ் வேணாம், நீ விட்டுரு. வேணாம். என்ன வேணாம் என்ன வேணான்ற என்ன வேணாம்? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு வேணும். புரியுதா? புரியுற மாதிரி சொல்லணுமா? உனக்கு தான் தெரியும்ல, இந்த மாதிரி நீ பாதிலே எழுந்துச்சி போனால் எனக்கு கோவம் வரும். அதுவும் என்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோவம் வரும், காண்டாகும்னு தெரியும்ல. தெரிஞ்சுட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லை அது அது தேவை எனக்கு ஒரு மாதிரி. அது அன்னைக்கு நீ அவ ஏய் என்ன அப்படி இப்படி உளறிட்டு இருக்க? இங்கே தெளிவாக சொல்லு, என்ன வேணும்? நான் எங்கள் வீட்டுக்கு போகணும். இல்லை நான் ஹாஸ்டல் போகணும். வாயன் உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்றேன். திருப்பி திருப்பி என்னை கட்டுப்பேற்றி பார்த்துட்ருக்கியா? நானும் வந்து பார்த்துட்ருக்கோம். பிஹேவியர் எதுவுமே சரியில்லை. என்ன எனக்கு தெரியாமல் இதை பண்ணிகிட்ருக்கேன் என்ன? இல்லை இல்லை தேவம் இல்லை, நான் நான் என்னால் உன்கிட்ட சொல்ல அது எப்படி அப்படின்ட்டு வானுக்கு அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஒரு செகண்ட் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே மண்டையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டா. தேங்கும் இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுறான் ஆகிட்டு. ஐயோ இவ வேற என் மண்டையை சூடாக்குறதே ஒரு பொழப்பா வச்சுருக்கா. எனக்கும் சூடாக நான் ஏதாவது பேசி தொலைஞ்சிடறேன். ஏய் சரி அப்படின்ட்டு தேங்குமே அவனோட கோட்டை கழட்டி வாயின் மேலே போட்டுட்டு நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஓ அங்கே காஃபி காஃபி போட்டு வைக்கிறேன், அதை எடுத்து குடி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து எஞ்சி வெளில போயிட்டான். அதுவும் கார் எடுத்துகிட்டு போயிட்டான். வாயினு கொஞ்ச நேரம் அதே பொசிஷனில் உட்காந்து அழுதுட்டு தேங்க அங்கே காஃபியில் வச்சுட்டு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அதையும் எடுத்து குடிக்கிறான். ஸோ குடித்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகுது. அவள் வேறு எதுவும் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்க மாட்டாள். ஸோ அவகிட்ட போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை. ஸோ இந்த ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதுவும் கிழிஞ்சு போயிருக்கு. மேலே கோட் போட்டுட்ருப்பாள். ஸோ அதுதான் போட்டிருக்கா. அதை போட்டுட்டு எங்கே போகிறது, இந்த ரூமில் எங்கே இருக்கிறது அப்படின்னு தெரியாமல் அவள் பாட்டுக்கு சோஃபாலேயே அப்படியே அவளோட நீல்ஸை ஹக் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்கா. அவளுக்கு அவள் லைஃப்பை நினச்சா என்ன சொல்கிறதுனே தெரில. புருஷன் பாட்டுக்கு அஃபேர் வச்சுருக்கான், நம்ம வாழ்க்கையே இப்படி போகுது, இது எங்கே போய் முடிய போகுது, இவன்கிட்டருந்து பேசாமல் டிவோர்ஸ் வாங்கிடுமா இல்லை இது யார்கிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல, ஒன்றும் புரியவும் இல்லை. ஸோ அதனால் அவள் பாட்டுக்கு உட்காந்து அழுதுட்டே அப்படியே சோஃபாலே தூங்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு தேங்க பாட்டுக்கு நல்லா சரக்கடிச்சிட்டு வந்திருக்கான். வந்து பார்த்தா வாயின் இப்படி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இவ ஏன் தான் என் மண்டைக்குள்ளே இப்படி வந்து உயிரை வாங்குறாளும். நெருங்கலான்னு பார்த்தாலும் அதுவும் முடியல. சரி தள்ளி நிற்கலான்னு பார்த்தாலும் அதுவும் முடியலை. கடவுளே ஏன்யா ஏன் இந்த பலாப்பழம் லவ்வை எனக்குள்ளே வச்சு இப்படி படுத்துற? வேறு யார் மேலே லவ் வந்து தொலையக்கூடாதா? என் பின்னாடி எத்தனை பொம்பளை பிள்ளைங்க சுற்றுதுங்க. அது மேலே ஒன்று லவ் வந்தால் கூட நான் பாட்டுக்கு உஷார் பண்ணிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்போம் போல். இவன் மேலே லவ் வந்து இவளுக்கு ஏன் லவ்வும் வர மாட்டேங்குது. கிட்டே வந்தாலும் துரத்தி அடிக்கிறா, வரலனாலும் முடியலப்பா, என்னால் முடியல. என்னால் இவளை விட முடியல,
இவளை பார்த்தா மனசெல்லாம் வலிக்குது 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 வலிக்குது. கோவப்பட முடியல அப்படின்ட்டு தேங்கும் அப்படியே இதெல்லாம் புலம்பிட்டே அவளை தூக்குறான். தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். தேங்க உடனே வாயனை பார்க்குறான். வாயனை அப்படியே அழகாக தூங்கிட்டு இருக்கா. அப்படி பார்க்கும்போது அவள் ரொம்ப அழகாக இருக்கா. ஸோ அவளை திட்டணும், அவளை கோவம் வரணும் அப்படிங்கிற எந்த தாட்டுமே இல்லாமல் அவளை ஒரு செகண்ட் அப்படியே சிரித்து பார்த்துட்டு அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். அவளோட ட்ரெஸ் கிழிஞ்சு போயிருக்கலாம். அவன் புது ட்ரெஸ் வாங்கி வச்சுருப்பான். பட் அவளுக்கு போட்டலாம் விடலை. பக்கத்துலேயே வச்சுட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு அவன் அந்த ரூமில் படுக்காமல் வேறு ரூமில் போய் படுத்துட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வான்னு கண்ணை முழிச்சு பார்க்குறா. பார்த்தா பெட்டில் இருக்கிறத பார்த்ததும் ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு தான் ஃபஸ்ட் செக் பண்ணி பார்க்குறா. எல்லாமே இருக்குது. நைட் எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்பாடா அப்படின்ட்டு பக்கத்தில் பார்க்குறா. பக்கத்தில் புது ட்ரெஸ் இருக்கிறத பார்த்துட்டு தேங்க தான் வாங்கிட்டு வந்தானா? நிச்சயமாக அவன் தான் வாங்கிட்டு வந்திருப்பான். அவனை விட்டால் யார் என்னை தூக்கி இங்கே வைக்க போகிறா? எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க போகிறா? அவள் தான் வாங்கி கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி அந்த ட்ரெஸ்லாம் போட்டு வந்துட்டு தேங்க எங்கேன்னு பார்க்குறான். அவன் ரூமில் பக்கத்தில் படுத்த மாதிரி இல்லை. எங்கடான்னு சொல்லிட்டு ஒரு ரூமாக பார்க்குறா. எங்கேயுமே இல்லை. சோஃபாவில் பார்த்தா தேங்க வந்து சோஃபாவில் தான் படுத்து கிடக்குறான். அதுவும் பெட்ஷீட் எதுவுமே போடாமல் அவன் பாடுக்க படுத்து கிடக்குறான். ஷூ கூட ரிமூவ் பண்ணல. எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு படுத்து கிடக்குறான். வானுக்கு அவனை அப்படி பார்த்தது ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி பாவம் அப்படின்ட்டு ஷூவெல்லாம் அவனுக்காக ரிமூவ் பண்ணுறா. ஷூவு, ஷாக்ஸு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட காலர் பட்டன்லாம் அவன் போட்டிருப்பான். ஸோ அவனுக்கு டைட்டாக இருக்குமே அப்படின்ட்டு அதை அப்படியே மெல்லமாக ரிமூவ் பண்ணுறா. அவள் ரிமூவ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவன் கண்ணையும் முழிச்சிட்டான். முழிச்சு அவளை பார்த்துட்ருக்கான். அவள் அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அவன் கண்ணை முழிச்சதும் பார்க்கல. அவள் பாட்டுக்கு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு போற்றி விட்டுட்டு இவன் ஏன்டா அப்படி இருக்கானோ? தூங்கும்போது நல்லா அமைதியாக நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான். கண்ணை முழிச்சாதான் அப்படியே மிருகத்தனமாக மாறிடுறாயா அப்படின்னு அவனை பார்த்து கொஞ்ச நேரம் சிரிக்கிறா. சிரிச்சுட்டு இவனுக்கு காஃபி போட்டால் பிடிக்குமா, இல்லைன்னா டீ போட்டால் பிடிக்குமா, இல்லை பூஸ்ட்டு போட்டால் பிடிக்குமா, இல்லை ஹார்லிக்ஸ் போட்டால் பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு வாட்டி தேங்க் வீட்டுக்கு வந்தப்போ அவங்க அம்மா வந்து காஃபி போட்டு கொடுத்துருப்பாங்க. பட் அவன் எனக்கு காஃபிலாம் பிடிக்காதம்மா, எனக்கு நீங்கள் மில்க் ஷேக் இல்லை மில்க் அந்த மாதிரி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருப்பான். ஸோ டக்குன்னு ஞாபகம் வந்ததும் இவனுக்கு பேசாமல் ஏதாவது மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சாக்லேட் மில்க் ஷேக் தான் பண்ணி கொடுக்குறான். அவனுக்கு கொடுக்கல. சும்மா டேபிள் வச்சுட்டு இப்போ இவனுக்கு எப்படி எழுப்புறது, தேங்க எழுப்பவா இல்லை எப்படி எழுப்புறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவன் தான் கண்ணு முழிச்சிட்டு தானே இருக்கான். இவன் பண்ணுறதெல்லாமே கண்ணை மூடிட்டு கேட்டுட்டு சும்மா சிரிச்சிட்டு இருக்கான். ஆனால் அவன் சிரிக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எப்படி அவனை எழுப்புறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கா. சரி சும்மா கதவை டப்புன்னு திறக்கிற மாதிரி திறப்போம், சத்தம் கேட்டு அவனே எந்திப்பான்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு கதவை போட்டு ஆடிட்டு இருக்கான். அவன் எப்படி கண்ணு முழிப்பான்? இவன் எழுப்புன்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதனால் அவன் கண்ணே முழிக்க மாட்டேங்கிறான். வாங்கணும் ஒருவேளை நைட்டெல்லாம் வெளில இருந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பானோ? இல்லையே, நம்மளை தூக்கி பெட்டில் போட்டிருக்கானே. ஒருவேளை கை காலெலாம் ரொம்ப வலிக்குதோ? நம்மளை தூக்குனதாலையா? நம்ம அவ்வளோ வெயிட்டா இல்லையே, நம்ம அவ்வளோ வெயிட்டா இல்லையே. அப்போ நைட்டாக வேலை பார்த்துருப்பானா அப்படின்ட்டு சரி எழுப்பலாம், நம்மளும் காலேஜ் போகணும்ல ஆஃப்டர்நூன் அப்படின்னு தேங்க அப்படின்ட்டு பக்கத்தில் மெல்லமாக தான் எழுப்பியிருப்பா. டக்குன்னு தேங்க அப்படியே கையை பிடிச்சி எடுத்து வாயனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு சோஃபாவாக 2 பேர் அப்படியே படுத்துருக்காங்க. வாயனுக்கு ஒரு செகண்ட் இவன் தூக்கத்தில் பில்லோன்னு நினச்சி நம்மளை ஹக் பண்ணுறானா, இல்லை தெரிஞ்சே வேணுக்குனே பண்ணுறானா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவனே பார்த்துட்ருக்கான். அவனே கொஞ்சத்தை கண்ணை முழிச்சு பார்த்துட்டு எதுக்கு நான் அப்படி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை. அப்போ நீ தெரிஞ்சே தானே பண்ணியிருக்க என்ன? உன்னடி என்ன பண்ண? என்ன பண்ண? அப்படி உன்னை கிஸ் அடிச்சானா அப்படின்ட்டு கிஸ் அடிக்க வரான் வானும். பாத்தியா பண்ணனா அப்படி சொல்லிவிட்டு அதை பண்ணுவேன். ஏய் நான் ஃபஸ்ட் என்னடி ஒன்று பண்ணேன்? நீ என்ன ஒன்றும் பண்ணல. அங்கே மில்க் ஷேக் வச்சுருக்கேன், எஞ்சி குடி. முடியாது, நான் உன் கூட கொஞ்ச நேரம் எப்படி இருக்கணும்? நான் காலேஜ் போக வேண்டாமா? போக வேண்டாம். எக்ஸாம் எழுத வேணாமா? எழுத வேண்டாம். அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டாம்? நீ எதுவுமே பண்ண வேண்டாம். அப்போ நான் என்ன தான் பண்ணுவேன்? நீ என் கூட இரு, அது மட்டும் போதும். நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன நம்பு, என்னை மட்டும் நம்பு. என்னை மட்டும் லவ் பண்ணு, என் கூட மட்டும் இரு. நான் உன்னை பார்த்துக்கிறேன் ராணி மாதிரி. அப்போ குமாரிக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் கிட்டது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அவனே பார்த்துட்ருக்கா. தேங்கும் சரி காலைல கிஸ் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு வாயனை இந்த வாட்டி ஃபோர்ஸெல்லாம் கிஸ் பண்ணல, லைட்டாக அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். வாயனுக்கு அந்த கிஸ்ஸே ஒரு மாதிரி ஃபீல் கூட்டாக இருக்குது. அவன் பாட்டி கிஸ் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு அப்படியே மில்க் ஷேக் குடிச்சிட்ருக்கான். வாயனுமே இவன் ஏன் நம்மளை கிஸ் பண்ணது நம்மளுக்கு மனசெல்லாம் வலிக்குது? ஒருவேளை நம்ம இவனை லவ் பண்ணலையா, இல்லை பண்ணுறோமா, இல்லை அவன் லைட்டாக கிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான் என்ன அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவனே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவன் திரும்பி பார்த்துட்டு என்னடி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டியா? இல்லை பண்ணல, இதுக்கு அடுத்து தான் பண்ணும். நான் வேணா ஆர்டர் பண்ணவா? இல்லை வேணாம், எனக்கு சமைக்க தெரியும். ஓ உனக்கு சமைக்க தெரியுமா? ஆனால் எனக்கு தெரியாதே. உனக்கு தெரியாத சமைக்க? ஏன் அப்படி சொல்லலை? உனக்கு சமைக்க தெரியும் அப்படிங்கிறது இத்தனை நாள் எனக்கு தெரியாதேன்னு சொன்னேன்.
ஓ! நீ என் வீட்டுக்கு வந்தப்பலாம் அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீல? சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுவியே? அதெல்லாம் நான் தான் பண்ணேன். நான் பண்ணதான். என் அம்மா பண்ணது ஒண்ணும் இல்ல. ஓ! உண்மையாவே அதெல்லாம் நீ தான் பண்ணுவியாடி? ம். நான் தான் பண்ணுவேன். அப்ப எனக்கு பண்ணி குடுக்குறியா? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. உனக்கு வேணுமா? ம். வேணும். பண்ணி குடு. சரி. பண்ணி குடுக்குறேன் அப்படின்ட்டு, அவன் பாட்டுக்கு எந்திச்சு போய் அத பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. எனக்கு அப்படியே சிரிப்பு தான் வருது அவள பார்த்துட்டு. இவ்வளோ நேரம் அவ பண்ணதெல்லாம் நெனச்சு அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு தெரியாது சிரிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர்.